அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பத்தை வச்சு இந்த குண்டானை வச்சுக்கலாம். இந்த பானையை ஒரு கப்புக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டியில் தான் இப்போ ஸ்வீட் செய்ய போகிறேன். இப்போ அது போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கரையிடணும். இப்போது அந்த வெள்ளத்தை நல்லா நம்ம கரைச்சி விடுவோம். நல்லா கரைஞ்சி வரணும்ல, கருப்பட்டி கரையணும். கைவிடாமல் கரைச்சிக்கிட்டு வரணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கரைஞ்சி வந்துட்டு பாருங்கள். இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு கட்டிக்கிட்டுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கரைஞ்சி வந்துட்டு இப்போ இதை எடுத்து நம்ம அந்த அடுப்பில் வச்சுருவோம். அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் இப்போது பால் 1 கப்புக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன். இது நல்லா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து அது கொதிக்கக்கூடாது. கொதிக்காமல் ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும். அதை இப்போது பால் கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு கிண்டிட்டு இந்த பாலை ஒரு கிண்டிட்டு நம்ம லெமன் ஒரு 2 சொட்டு விடலாம். அவ்வளோதான். இது அப்படியே திரஞ்சி வருமா, அந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை கொட்டிக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், பால் திரண்டு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை கலந்துக்கலாம். ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன். இந்த ரெசிபிக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த ரவையை போட்டுக்கிறேன். ரவையை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் இல்லை என்கிட்ட, முடிஞ்சிட்டு. அதனால் ஏலக்காவும் சீனியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம், நம்ம கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். கருப்பட்டியில் தான் செய்கிறேன் இது ஸ்வீட்டு. கருப்பட்டியில் ஃபஸ்ட் டைம் இது ஸ்வீட்டு செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் இப்போ போட்டுக்கலாம். நம்ம இதில் ஒரு 1/4 கப்புக்கு சீனி போட்டுக்கலாம். ஏன்னா கருப்பட்டி சீனி இது ஸ்வீட்டு பத்தாது. அதனால் ஒரு 1/4 கப்புக்கு போட்டுக்கலாம். போட்டதெல்லாம் எப்படி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள்.
இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன இந்த ஸ்டேஜில் இது போடுவோம், நெய் போடுவோம். பசுமாட்டு நெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். மாஷால்லா, நல்ல மணமாகவும் நல்ல ஸ்வீட்டு. இப்போது இந்த ஸ்வீட்டை இந்த தட்டில் ஊற்றி நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டில் ஊற்றுவோம். ரெண்டு தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, இப்போது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம செட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும் இந்த ஸ்வீட்டு. இது இன்னும் செட் ஆகணும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.